ராகி களி செய்கிறது ரொம்ப கஷ்டம்ன்ட்டு இந்த ஹெல்த்தியான ரெசிபியை ஸ்கிப் பண்ணிகிட்டே இருக்கீங்களா? அப்போ கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இனி சிக்கன் குழம்பு மட்டன் குழம்புன்னு எது செஞ்சாலும் ராகி களி தான் காம்பினேஷனாக செய்வீங்க. பவுலில் ராகி மாவு சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போது ஒரு அடிகனமான பாத்திரத்தில் 1.5 கப் தண்ணி சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ராகி பேட்டர் இதில் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இடையில அப்பப்போ எடுத்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ராகி நல்லா வேக வேக பாருங்கள் இந்த அளவுக்கு மாவு டைட் ஆகிட்டே வரும். அங்கங்கே பபிள்ஸ் மாதிரி தெரியுது பார்த்தீங்கன்னா, அதுவும் நல்லா கரைஞ்சிடும். பாருங்கள் இந்த அளவுக்கு மாவு நல்லா வெந்ததுக்கப்புறம் இப்போ ஒரு சின்ன பவுலில் தண்ணி வச்சு அதில் நல்லா கையை அப்படி நினச்சிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து கையில் உருட்டி பாருங்கள். நல்லா அல்வா மாதிரி ஒட்டாமல் வரணும். இதுதான் கரெக்டான பதம். இந்த பதம் வந்ததுக்கப்புறம் இதை ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். பாருங்கள் 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா சூப்பராக கொஞ்சம் கூட ஒட்டாமல் செமையாக நம்மளோட ராகி களி ரெடி ஆகிருக்கு. பண்ணுற மாதிரி ஒரு கரண்டி எடுத்து அது நல்லா தண்ணியில் நினச்சிட்டு இந்த மாதிரி பால்ஸ் மாதிரி அப்படியே கரண்டியில் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. கூடவே கொஞ்சம் சிக்கன் கிரேவி வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பரான ராகி களி செமையாக ரெடி ஆகிடுச்சு. ரெசிபியோட டீட்டெயில்ஸ் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இதே மாதிரி சூப்பரான ரெசிபிஸ் பார்க்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.